பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் எங்களுடைய SJCC ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக வெளியிடப்படுகிறதான இந்த காணொளிகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக தேவனுடைய செய்தி இருப்பதை தேவனை துதிக்கிறோம். இந்த விடியலின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது எண்ணி அநேகர் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டீங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு தேவன் பதில் கொடுப்பாராக. இந்த நாள் வேத தியானத்துக்கு ஆரம்பமாய் நாம் சில வசனத்தை வாசிக்கப்போம். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி போதும் கவனிங்க. தேவன் இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை உண்டாக்கும் பொழுது இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் அந்த பகுதியில் முழுவதும் படிக்கலாம். இயற்கையை, மின்னல்களை, மழையை எல்லாவற்றையும் தேவன் காலங்களுக்கு ஏற்றாற்போல் திட்டம் பண்ணி ஒவ்வொன்றும் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். தேவனால் எல்லாம் முடியும் என்று நாம் சொன்னாலும் தேவன் அதை திடீரென்று செய்வதற்கு முன்னதாக திட்டமிடுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 74:17 வாசிப்போம். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுகிறார்னா திட்டம் பண்ணுகிறார். இந்த நாளின் தலைப்பு என்னன்னா, தேவனுடைய பிள்ளையே நீங்கள் திட்டமிட வேண்டும். திட்டமிடு என்ற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார். நாம் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே வந்துவிட்டோம். 2024 23 உங்கள் வாழ்க்கை இருந்தது போல, உங்கள் குடும்பம் இருந்தது போல, உங்களுடைய பிஸ்னஸ் இருந்தது போல, உங்கள் சபை இருந்தது போல இருக்கக்கூடாது என்று நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் நீங்கள் திட்டமிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு அந்த வசனத்திலிருந்து காண்பிச்சேன். நாம் திட்டமிட முயற்சிக்காத போது நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் நம்மை குறித்தும் நம்முடைய காரியங்களை குறித்தும் அவன் திட்டமிடுவார். நாம் திட்டமிட்டு விட்டால் நாம் வெற்றி பெற ஆரம்பிப்போம். சத்துரு திட்டமிட்டு விட்டால் நாம் தோற்று போய்விடுவோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவனை போல நாமும் திட்டமிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பவுமே ஒரு பிளானில் இருக்கணும், எம்டியாக இருக்கக்கூடாது. நான் இதை பேசிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 29ஆம் வசனத்தில் இப்படி தாவீது சொல்வார், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. அந்த யுத்த களத்தில் எல்லாரும் பாருங்கள், தாவீதுடைய அண்ணன்கள்லாம் அந்த யுத்த களத்தில் நின்று கொண்டு கோலியாத்து கத்தி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. சவுல் அந்த கோலியாத்துடைய கர்ஜனையை கண்டு பயந்து வீட்டில் இருக்கிறார், அரண்மனையில் இருக்கிறார். ஆனால் தாவீது தற்செயலாக அங்கே வந்தவர், அவரை அங்கிருந்து புறப்படும்படிக்கு தாவீதுடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் தாவீது அங்கேருந்து புறப்படலை. தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளானாக வந்துருக்கிறேன், எனக்கு ஒரு பிளான் இருக்குது, இங்கே ஒரு வேலை நடக்கணும். எப்பவும் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு பிளான் இருக்கணும். ஒரு பிளான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கட்டாயம் 2024 நீங்கள் ஆசீர்வதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நீங்கள் திட்டமிட வேண்டும். இல்லை என்றால் உங்கள் எதிராளிக்கு சாத்தான் திட்டமிடுவான். அவனை திட்டம் போட விடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் திட்டத்தோடு கூட இருங்கள். கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து திட்டம் போட்டது வேற. பட் தாவீதுடைய திட்டத்தில் கோலியாத்து விழுந்து போய்விட்டான். நீங்கள் திட்டமிட்டால் உங்கள் எதிரி என்ன திட்டமிட்டாலும், உங்களுக்கு விரோதமான ஆவிகள் என்ன திட்டமிட்டாலும், சில காரியங்களை நான் எவ்வளோ முயற்சிக்கிறேன், இது எனக்கு வாய்க்கலை, இந்த காரியம் எனக்கு கைகூட மாட்டேங்குது, இதில் ஏதோ ஒரு தடங்கள் வருதுன்னா நீங்கள் அதை குறித்து இன்னும் திட்டமிட வேண்டும். இந்த 2024 நீங்கள் ஒரு டைரி வச்சு, இந்த மாதத்தை இப்படி தான் நடத்தணும், இந்த கடனை இப்படி தான் அடைக்கணும், இந்த பிஸ்னஸ் இப்படி தான் கொண்டு போகணும், சபையை இப்படி தான் வளர பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் திட்டமிடுங்க. நீங்கள் திட்டமிட்டால், பிள்ளை வளர்ப்பை குறித்து ஒரு திட்டமிடுங்கள், வரவு செலவு எல்லாத்தையும் ஒரு திட்டமிடுங்க.
இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் இந்த வருடத்தில் இதுவரையிலும் காணாத அற்புதத்தை ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நான் பைபிள்லேருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 படித்தோன்னா நான் உங்களுக்கு போன வாரத்தில் கூட இதை பற்றி சில விஷயங்களை சொன்னேன். நம்முடைய எதிராளிகள் சாத்தான் பார்த்தீங்கன்னா பார்வோன் தந்திரமாக உபாய தந்திரம் பண்ணினான்ட்டு 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அந்த யாத்திராகமும் 1:9-10 படித்தா இருக்கும். என்னென்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்றைக்காகிலும் ஒரு நாள் நாம் இங்கிருந்து விடுதலையாகி வெளியே வருவோம், அதுக்கான பிளானை நம்ம போடுவோன்ட்டு அவங்களுக்குள்ளே பேசவே இல்லை, அவங்களுக்குள்ள திட்டமே இல்லை. ஆனால் எதிரி பாருங்க திட்டமிடுகிறான், பார்வோன் திட்டமிடுகிறான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினான்ட்டு யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 9-10 8-9-10 இருக்குது. அப்போ அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா நாம் ஒரு பிரச்சனைலேருந்து வெளியே வருவதற்கு திட்டமிடாவிட்டால் நம்முடைய எதிரிகள் திட்டம் போட்டு இவன் என்றைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க திட்டம் போட்டுருவாங்க. நீங்கள் கடன்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கலன்னா உங்களுக்கு கடன் கொடுத்தவன் நீங்கள் என்றைக்குமே கடன்லேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டுருப்பான். நீங்கள் இந்த வீட்டை கட்டணும்னு நீங்கள் திட்டமிடாவிட்டால் உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் எப்பவுமே கட்டக்கூடாதபடிக்கு அவங்க திட்டம் போட்டுன்னு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க, நீங்கள் திட்டமிடாவிட்டால் உங்களுக்கு எதிரானவர்கள் திட்டமிடுவார்கள். ஆகவே அந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்கள்லேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் திட்டம் இல்லை, ஆனால் எதிரிகளிடத்தில் திட்டம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்த சில காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு திட்டமிட வேண்டும். ஆண்டவரே என்னை எதற்காக தெரிந்து கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க, நான் அடுத்தது என்ன செய்யணும், என் லைஃப் இப்படி தான் இருக்கணுமா, என் பொருளாதாரம் இப்படி தான் இருக்கணுமா, என் குடும்பம் இப்படி தான் இருக்கணுமா, என் சபை இப்படி தான் இருக்கணுமா, என் பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினா, வேதம் சொல்லுகிறது 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். அதன் திட்டம். அந்த திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. ஆகவே திட்டமிட வேண்டும். நாம் திட்டமிடாவிட்டால் எதிரி திட்டமிடுவான், பார்வோன் திட்டமிடுகிறான். ஆகவே நீங்கள் திட்டமிட வேண்டும், சத்துருவை திட்டமிட வைக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் மோசையின் மூலமாய் அந்த பார்வோனுடைய திட்டத்தை கர்த்தர் உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்துட்டார். அப்போ உங்கள் வீட்டில் யாரோ ஒரு மோசை எழும்பணும், நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் திட்டமிட்டால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை உண்டாகும். திட்டமே இல்லைன்னா காலமெல்லாம் இப்படியே போயின்னு இருக்குங்க. எப்படிங்க இருக்குது, அந்த 2023 இருந்த மாதிரியே தாங்க இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு, என்னத்தை சொல்கிறதுங்க, தை பிறந்தா வழி பிறக்கன்னாங்க, ஒன்றுமே பிறக்கலைங்கன்னுவோம். இப்படியே இதையாக சொல்லிட்டு போக வேண்டியதான். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருப்போம். அப்போ திட்டமிட்டால் எதிரியின் திட்டங்களை முறியடித்து நாம் முன்னேறி செல்லலாம். நீங்கள் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒருவனுடைய பிராணத்துக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்ததே போலானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். கவனிச்சிங்களா? ஆகாப்புடைய மனைவி யேசபேல் எலியாவை பற்றி ஒரு திட்டமிட்டா, நாளைக்கு இந்நேரத்தில் நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி. இதனால தான் 1 ராஜாக்கள் 19:4 பார்த்தீங்கன்னா சூறை செடி கீழே போயிட்டு 4-5 வசனங்களை படிச்சிங்கன்னா எலியா போதும் கர்த்தாவின் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கிறாரு. அது அர்த்தமற்ற ஒரு வேண்டுதல். வானத்தில் அக்கினியை கொண்டு வந்தவர், மிகப்பெரிய சகாப்தத்தை உண்டாக்குனவர், தன் சாவை தானே விரும்பி தன் வாயினால் அறிக்கையிட்டு கேட்குறாரு. அது தேவ திட்டமே அல்ல. காரணம் என்னென்னா, யேசபேலுடைய வாயிலிருந்து வந்த சத்தம் சாத்தானுடைய திட்டம். யேசபேல் சாத்தானுடைய அடையாளமானவள், விக்கிரகத்தை வழிபட்டு இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவள். அவள் சொல்லுகிற அந்த சத்தம் அங்கிருந்து வந்த திட்டத்துக்கு எலியா பயந்து போய் நான் செத்து போயிடணும்னு நினைக்கிறார். நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வசனங்களில் கர்மேல் பர்வதத்தின் மேல் போய் நின்று ஜபித்தவர். தேவனுடைய திட்டங்களை அந்த தேசத்தில் நிறைவேற்றுறதுக்கு, மழையை கொண்டு வர்றதுக்கு கர்மேல் பர்வதத்தில் போய் ஜபிக்கிறார். மழையை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்தவர், ஆண்டவரை என்னுடைய காரியம் என்ன, நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு திட்டத்தை கேட்டுக்கணும்ல. நீங்கள் தேவனுடைய திட்டங்களை அடுத்து கேட்கலன்னா சாத்தான் உங்களை குறித்து ஒரு திட்டம் போட்டுருவான்.
விசேஷமாக இதை பார்க்குற யங்ஸ்டர் வாலிபர்கள் இருந்தீங்கன்னா, வாலிபர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உபவாசம் எடுக்காமல், செபிக்காமல், ஆண்டுடைய பாதத்தில் அமராமல் இருந்தால் நிச்சயம் உங்கள் எதிர்காலத்தை பிசாசு நிர்ணயம் பண்ணிடுவான். இதை பார்க்குற பெற்றோரே, வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாச ஜபங்களில் போய் அமர்ந்து ஜபிக்காவிட்டால், தேவனை தேடாவிட்டால், துதிக்காவிட்டால், நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை பிசாசு அவனுடைய திட்டத்துக்கு கீழே கொண்டு போயிடுவான். இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஜப வீரர்கள், உங்களுடைய திருச்சபைகளை காத்திருப்பு ஜபத்தில் போய் அமர்ந்து காத்திருந்து ஜபிக்க தவறிவிட்டால் உங்கள் சபையை குறித்த திட்டத்தை சத்துரு வேறு விதத்தில் திருப்பி விடுவான். ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்பிடித்து உபவாசித்து ஜபிக்கிற மக்கள் அதிகமாக ஆக தேவனுடைய திட்டங்கள் நமக்குள்ளே நிறைவேற ஆரம்பிக்கும். சத்துருடைய திட்டங்கள் முறியடிக்கப்பட ஆரம்பிக்கும். ஆகவே இந்த சூழ்நிலையில் கூட 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா வந்து தான் ஏதாவது சாப்பிட்டு மறித்து போயிடணும்னு நினைக்காம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். அதுவும் ஒரு ஜபம் தான். அந்த ஜபம் எலியாவை காப்பாற்றிட்டு 1 ராஜாக்கள் 19:7 தேவனுடைய சத்தம் புறப்படுகிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று. சாத்தாண்டி திட்டம் நாளைக்கு இந்நேரத்தில் எலியா மறிப்பாருன்னு, ஆனால் தேவனுடைய திட்டம் நீ வெகு தூரத்துக்கு போகணுன்ட்டு. அப்போ திட்டம் சத்துருடைய திட்டம் முறியடிக்கப்பட்டது. தேவ திட்டம் எலியாக்குள்ளே நிறைவேறியது. நீங்கள் தேவ திட்டத்தை சார்ந்து வாழ்ந்தால், நீங்கள் திட்டமிட்டு வாழ்ந்தால் சத்துருவின் திட்டம் உங்கள் மேல் பலிப்பதே இல்லை. 3வது காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். கவனிச்சிங்களா? இந்த நெகேமியாவின் புத்தகத்தில் கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய திட்டம் என்ன? எருசலேமில் ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதை கட்டுவதற்காக எஸ்ராவும் நெகேமியாவும் மிகவும் வாஞ்சித்து தேவனுடைய இரக்கத்தை பெற்று அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆலயத்தை கட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அதை கட்டக்கூடாதபடிக்கு சன்பில்லாத்து தொபியா என்ற ஒரு துஷ்டர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், தேவனுடைய திட்டத்தை முறியடிக்கிற அந்த நபர்கள் எழும்பி இவருடைய வேலைப்பாடுகளை கெடுத்து கொண்டிருந்தார். அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? தேவனுடைய பணிகள் நடக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக அந்த ஆலயத்தை கட்டக்கூடாது என்று அதை தடுத்து கொண்டே இருந்தார். இந்த சன்பில்லாத்தும் தொபியாவும் நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்தை படித்தா தொல்லை மேலே தொல்லை கொடுத்துட்டே இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளான். அவங்க கட்ட தொடங்கும் போதே ஒரு பிளான், எங்கேயாச்சும் போய் கலகம் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை பரியாசமாச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வசனம் பாருங்கள், அவங்க கட்டினா என்ன, அது மேலே ஒரு நரி ஏறி போனால் விழுந்துடும் அப்படின்னு. உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் போடுகிற பிளானை விட உங்களுடைய எதிராளிகள் போடுகிற பிளான் வேகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சோறு வரும். அவங்க அடிக்கடி ஏதோ ஒரு பிளான் போட்டு செயல்படுறாங்க. அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் எதையுமே செய்யாதபடிக்கு தடைப்படுத்தப்படுறீங்க. இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய மனுஷனாக சொல்கிறேன், உங்கள் எதிரிகளுடைய திட்டங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுற நேரம் வந்துருச்சு. அவருடைய பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிற நேரம் வந்துருச்சு. காரணம், இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை திட்டமிட வைப்பாராக. எதை செய்ய வேண்டுமானால் நீங்கள் உட்கார்ந்து திட்டமிடுங்கள், பிளான் பண்ணுங்கள். அவங்க யார்? அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களால தான் என்ன செஞ்சிட முடியும்? அவங்களோடு இருக்கிறவங்கள பார்க்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டில் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிகள் அவர்களை திட்டமிட வைக்கதே, அதை விட பயங்கரமான திட்டத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுங்க. ஒரு சமயம் எலிசாவை பிடிக்க சீரியருடைய படை வந்தது. கேயாசி பயந்து நிற்கிறான். அப்போது எலிசா கேயாசியுடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு வேண்டிக் கொள்கிறான். அப்போ சொல்கிறான் கேயாசி கிட்ட, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவங்க அதிகம்ன்றான் எலிசா. காரணம் என்ன தெரியுமா? எதிரிகளுடைய படையை பார்த்து அவருடைய திட்டங்களை பார்த்து பயப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து வருகிற திட்டங்களை கேட்டு தேவனுடைய செயல்களை பார்த்து சத்துரு ஓட விடுகிறவர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இந்த செய்தி உங்களை நிச்சயம் உற்சாகப்படுத்தும் என்று நினைக்கிறேன். சன்பில்லாத்தும் தொபியாவும் போட்ட பல பிளான்கள் மத்தியில் நெகேமியா எஸ்ராலாம் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. நோ, இப்படியே பண்ணிட்டு இருந்தால் அப்படியே பிரச்சனை பார்த்தா எதையும் செய்ய முடியாது. 52 நாளில் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறோன்னு அவங்க திட்டமிட்டார்கள். சொன்னது போலவே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு. அலங்கம் கட்டி முடிந்தது. திட்டமிட்டால் முடியாதவர்கள் முடிந்துவிடும். சத்துரு தோற்று போனார்கள். சன்பில்லாத்து தொபியாவும் தோத்தாங்க. கர்த்தர் நெகேமியாவை எஸ்ராவை ஜெயிக்க பண்ணினார். உங்களையும் ஜெயிக்க பண்ணுவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த 2024 திட்டமிட்டு செயல்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிகளை
அவர்களுக்கு நீர் அருளும்படிக்கு உமக்கேற்ற ஞானத்தில் நிறைந்து செயல்படுவார்களாக. உடைய மக்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எபிரேயர் 6:14 ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஸ்கிரீனில் தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். காட் பிளஸ் யூ.